ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக ஒரு சில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு பாடக வாயினாதரிங்களும் வாயை திறக்கலை. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் எங்கே போனார், யார் கூட போனார் அப்படிங்கிற விளக்கு பிடிக்கிற வேலையை மட்டும் நல்லா பார்ப்பானுங்க. முடிஞ்ச இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசி பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இந்த திமுகவோட மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. அதுக்கு வந்த ஒரு வேன் அப்படிங்கிறது பாதி வழியிலே கவுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் ஒரு 20 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதே டிவிகே மாநாட்டில் இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா இந்த வாடகை வாயினாதாரிங்கெல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா? டிவிகேவை மட்டும் கிழிக்கிற நீங்க திமுக அரசு பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் 40 பேர் வாந்தி மயக்கத்தினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இந்த எலும்பு துண்டுக்காக வாலாட்டுற வாடகை வாய்கள் இதை பற்றி பேசவே இல்லை. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரை கொன்னுட்டு அவரோட 60 வயது மதிக்கத்தக்க மனைவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கிறான். டிவிகேவை கேவலமாக பேசக்கூடிய இந்த பன்னி கூட்டம் இதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? என்ன ஆளுங்கட்சின்னா அவங்களுக்கு பயம். அடுத்த இஷ்யூ தாங்க ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். நாமக்கல் மாவட்டம் குமாரம்பாளையத்தில் ஒரு சிறுமி, அதாவது 7 வயது சிறுமி வீட்டுக்கு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த 7 வயது சின்ன பொண்ணை ஒரு கேவலமான ஈன ஜென்மம் பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறான். இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களை எல்லாம் பார்த்த இடத்துலயே சுடணும். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு டிவிகேவை பற்றி தப்பா பேசுகிற வாடகை வாய்களா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு ஈவு இறக்கம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இதை பற்றி தைரியமாக பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே விலை போயிட்டீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்காரங்கள் கொண்டு அடக்கும்னு சொல்லிங்க. ஆனால் வேலைக்கு போனாலும் பாலியல் தொல்லை, வீட்டில் இருந்தாலும் பாலியல் தொல்லை, ஸ்கூலுக்கு போனாலும் பாலியல் தொல்லை, ஃப்ளைட்டில் போனால் கூட பாலியல் தொல்லை, சிறு வயதான குழந்தையாக இருந்தாலும் பாலியல் தொல்லை, வயதான கிழவியாக இருந்தாலும் பாலியல் தொல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு லட்சணம்.